வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ரோட் சைடில் நம்ம இந்த டீ கடைகள்லாம் தாண்டி போகும்போது சாயந்தர வேளையில் அந்த பஜ்ஜி போடுற இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி 20-30 பேர் நிற்பாங்க. அந்த பஜ்ஜி போடுற மாஸ்டர் சும்மா சரக்குன்னு அந்த எண்ணெயில் அந்த பஜ்ஜி போடுறதே அழகு. அந்த பஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொடுக்குற அந்த சட்னி தான் அதில் இன்னும் ஹைலைட்டு. ஆனால் என்ன, நமக்கு எல்லாமே கொஞ்சம் சின்ன தயக்கம் இருக்கும். சுத்தமாக செய்வாங்களா, இல்லை எண்ணெயில் செய்வாங்க அப்படின்னு. வாங்க, அதே மாதிரி சூப்பரான ஒரு பஜ்ஜியும் சட்னியும் வீட்டிலே செஞ்சு அசத்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல புசுன்னு முறுமுறுன்னு டேஸ்ட்டான பஜ்ஜி நம்ம வீட்டிலே செய்யலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு. எப்பயுமே பஜ்ஜி மாவோட ப்ரொப்போர்ஷன் 3:1. 3 பங்கு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யுங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது டோட்டலாக 2ம் சேர்த்து 1/2 கிலோ மாவு. கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பிட்ற அளவு, அதாவது 50 பஜ்ஜி நீங்கள் இதில் போடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கலர் நான் சேர்க்கலை, அதனால் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். நான் 2யுமே கலந்து வச்சுருப்பேன், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு. இந்த சோடா சேர்க்குறது ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக நம்ம டெய்லி ஒன்றும் பஜ்ஜி போட்டுட்டு இருக்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் சோடா சேர்க்குறது சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி ஒன்றா கலந்து விட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 7-8 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, கொஞ்சமாக அது ஒரு கைப்பிடி புதினா, அதில் பாதி கொத்தமல்லி, அதில் பாதி கருவேப்பிலை. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 வதக்கி சட்னி அரைச்சிடலாம். காஞ்ச மிளகா, இது தண்ணியாக இருக்கும் இந்த சட்னி நமக்கு, அதனால் மிளகா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சட்டியில் நான் 3 காஞ்ச மிளகாவும் 2 காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது மிதமான காரம் தான் இருக்கும். ஸோ ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரம் வேணும், காரமாக இருக்கணும் இந்த சட்னினா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்குங்க. மிளகாய் நல்லா வறுபட்டோன்னே நம்ம வதக்கி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது 3ஐயும் சேர்த்து வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கலாம் வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அதுக்கு கூடவே நம்ம எப்பயும் போல் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்தது பழமான தக்காளி, அதுவும் ஒரு 3 தக்காளி. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் வேறு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுவும் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு பரட்டி விட்டிங்கனாலே போதும். அந்த பச்சை வாசனை மைல்டாக அதில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான், சட்னிக்கு ரெடி. இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலந்து வச்ச மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கரைக்கணும். ஆனால் என்ன சொல்லுங்கள், அந்த டீ கடையில் அந்த மாஸ்டர்ஸ் 20-30 பேர் இல்லை, சில இடத்துலலாம் சாயந்தரத்தில் அப்படி கூட்டம் இருப்பாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டீ போடுவாங்க, பஜ்ஜி போடுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட்டு தான் சொல்லணும். ஸோ பாருங்கள், இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிட்டோம். இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். ஆறின சட்னியவும் வதக்கி வச்ச சட்னியவும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம், அதாவது ஃபுல்லாக ஹீட் ஆகாமல் கொஞ்சம் வார்ம் ஆகும் இல்லையா, அந்த அளவுக்கு ஹீட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதை பஜ்ஜி மாவில் கலந்துக்கலாம். ஸோ இப்போ வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வாழைக்காய், வெங்காயம் 2 பஜ்ஜி போட போகிறேன். வாழைக்காயை இந்த மாதிரி வாழைக்காய் சீவலில் மெல்லிசாக நீங்கள் இந்த மாதிரி நீளமாக சீவி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ மெல்லிசாக சீவ முடியுமோ சீவிக்கங்க.
ஆனால் சீவும்போது கை ரொம்ப பத்திரம். ஏன்னா ஷார்ப் எட்ஜஸில் சீவுறீங்க, அதனால் கவனமாக சீவுங்க. ஸோ சீவி வச்சாச்சு வாழைக்காயை. வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்குங்க. மெல்லிஸாக இருக்கணும் ரெண்டுமே. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சட்னி பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ திக்காக இருக்குது. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே கொஞ்சமாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து அதை அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ எண்ணெய் ரொம்ப பஜ்ஜி குடிக்காது, அதுக்காக தான். ஸோ மாவு ஊறிடுச்சு, சட்னி அரைச்சாச்சு, எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கடையில் அப்படி தான் இருக்கும், அது உங்கள் விருப்பம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து வச்ச மாவில் ஒரு 3-4 ஸ்லைஸ் வாழைக்காயை உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு எண்ணெய் பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே 2 பக்கமும் திருப்பி திருப்பி அப்படியே முக்கி முக்கி எண்ணெயில் எடுத்து போடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னு மிதமான தீக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்படியே எடுத்து எடுத்து உள்ளே போட வேண்டியது தான். இந்த சட்டிக்கு அளவு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3 பஜ்ஜி 4 பஜ்ஜி போடலாம், அவ்வளோதான். ரொம்பவும் போடக்கூடாது, அப்போ ஹீட்டு கம்மியாகிடும். உள்ளே போட்டோன்னே பாருங்கள் அப்படியே குப்புன்னு அப்படி மேலே எழுந்து வரும், நல்ல புசு புசுன்னு வரும் பஜ்ஜி. இப்படி வந்தாலே நல்ல பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நல்ல பொன்னிறமாக 2 பக்கமும் பெரட்டி விடுங்க. ஒரு பக்கம் வெந்தோன்னே மறுபக்கம் பெரட்டி விடுங்க. அப்புறம் அப்படியே எண்ணெயை ஓரமாக வடிச்சிட்டு பஜ்ஜி நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அங்கங்கே நான் சொல்லியிருக்கேன், அந்த டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்டான பஜ்ஜி. அந்த சட்னி கூட நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு கரெக்டாக என்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான். எண்ணெயை அப்படியே வடிச்சிட்டு பஜ்ஜியை எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பஜ்ஜி. இந்த சட்னியை தாளிப்புலாம் சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு தாளிப்பே தேவையில்லை. அப்படியே சட்னிக்குள்ளே முக்கி சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் கொஞ்சம் வெங்காய பஜ்ஜியும் இது கூட சேர்த்து போட்டிருக்கேன். வெங்காய பஜ்ஜி மட்டும் இல்லை, கத்திரிக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, கேப்சிகம் பஜ்ஜி, இப்படி எது வேணாலும் சேருங்க. பஜ்ஜி மாவு பதம் எல்லாம் இதே தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீச்சில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா, டீ கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கான்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.